குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 கொஸ்டின் நம்பர் 3. சம் பார்த்திங்கன்னா a cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machine கேட்டிருக்கான். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் 7,000 சிமெண்ட்டு பேகு 12 நாளில் 36 மிஷின் வச்சு ரெடி பண்ணுறாங்கன்னா ஹவு மெனி பேக்ஸ் கேன் பி மேடு இன் 18 டேஸ் யூஸிங் 24 மிஷின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ டேஸு மிஷின் சிமெண்ட் பேக் போட்டுக்கோங்க. 12 டேஸு 36 7,000 சிமெண்ட் பேக்ஸ்னால் 18 டேஸ்னால் 24 மிஷின்னா எவ்வளோன்னு கேட்டிருக்கனால எக்ஸ்னு வச்சுக்கோங்க. மோர் நம்பர் ஆஃப் டேஸ், நாள் அதிகமாக சிமெண்ட் பேக்கும் அதிகமாகணும். கரெக்டாக? மோர் நம்பர் ஆஃப் டேஸ்னால் மோர் சிமெண்ட் பேக்ஸ். அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். அது டைரெக்டாகவே இருக்குது. அப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இப்படி தான் வரணும், இன்வர்ஸில் வரணும். அப்போ இங்கே 12/18 இருக்குது இல்லைங்களா, அது என்ன மாற்றணும், 18/12ன்னு மாற்றணும். ஓகேங்களா? இப்போ மோர் நம்பர் ஆஃப் மிஷின் அப்படின்னா அதில் சிமெண்ட் பேக் இப்படி தான் இருக்கும், மோராக தான் இருக்கணும். இதுவுமே என்னது, டைரக்ட் வேரியேஷன். அப்போ அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டரும் இது எப்படி தான் இருக்கும், இன்வர்ஸு ரிவர்ஸாக தான் இருக்கும். அப்படின்னா இங்கே என்ன வரும், இங்கே 36/24 இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறீங்க 24/36ன்னு போட்டுக்கோ. இப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,000 இன்ட்டு 18/12 இன்ட்டு 24/36. இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7,000 18 24 12 36 இருக்கும் இல்லைங்களா. இதை என்ன பண்ணுறோம், இதையும் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா. திரும்ப இதையும் கேன்சல் பண்ணால் 3 டேபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடித்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 7,000 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா?